நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவரையும் இன்னும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கிறோம். இந்த செய்தி கண்ணோட்டம் வழங்குவோர் டிவிஐ தொலைக்காட்சியூடாக ஒளிபரப்பாகும் அதே வேளையில் TVIOnDemand.com இணையதளம் ஊடாகவும் நேரடியாகவும் ஒளிபரப்பாகிறது. நேரடியாக பார்க்க தவறியவர்கள் மீண்டும் சென்று பார்ப்பதற்கு அங்கே பதிவு செய்தும் வைக்கப்படுகிறது. இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் இரண்டு விடயங்கள் எடுத்துக்கிறோம். ஒன்று இலங்கை நிலவரம், இரண்டாவது தமிழ்நாடு கர்நாடக எல்லையை ஒட்டியதாக வந்த பிரச்சனையான ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் இருந்து அருகே ஒரு நீர்வீழ்ச்சி நீர் விநியோக திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு அமைய செய்வதற்கு முயற்சி செய்த பொழுது கர்நாடகாவில் ஏற்பட்ட எதிர்ப்பும் அதன் பின்னதாக தமிழ்நாட்டிலிருந்து அதற்கு பதிலாக நடத்தப்பட்ட ஒரு உண்ணாவிரத கூட்டமும் என்ற நகையில் இருந்தாலும் கூட தற்பொழுது அது கிடப்பில் போடப்பட்ட ஒரு நிலையும் இருக்கிறது. எனவே அதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். முதலில் இலங்கை நிலவரத்துக்கு செல்கிறோம். மக்கள் வேற போராளிகள் வேறு என்று இல்ல, எல்லாரும் போராளிகள். எல்லாரும் ஸ்ரீலங்கா அரசினுடைய ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் முகம் கொடுக்கிற நாங்கள் இங்க உள்ள மக்கள் எல்லாருமே போராளியாகத்தான் சிங்கள தேசம் பார்க்குது. என்றால் எங்களுடைய இயக்கம் இன்றைக்கு ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மலர்ந்து மக்கள் எல்லோரும் போராட்டத்தில் பங்களிக்கின்ற போராளிகளாக வந்து விட்டார்கள். செய்தி கண்ணோட்டத்தில் முதலில் இலங்கை நிலவரம். போர் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இடையிடையே மழை பெய்வதன் காரணமாக சில தாக்குதல்கள், பின்வைப்பு போன்றவை நடைபெற்றாலும் கூட மிக முழுமையான போர் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதில் வடபகுதியில் இருந்தும் தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் தொடரலாம் என்றும் சில செய்திகள் வருகின்றன. ஆனாலும் மன்னார் பகுதியும் மணலாறு பகுதியிலும் நடைபெறும் தாக்குதல்களால் மிக அதிகமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மடு தேவாலய கட்டட பகுதி கைப்பற்றப்படுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. மடு தேவாலய மாதா அங்கிருந்து அகற்றப்பட்ட நிலையில் இந்த நிலையில் எங்களோடு செய்தி கண்ணோட்டத்தில் இலங்கை நிலவரம் பற்றி பேச எங்களுடைய ஆய்வாளர்கள் திரு குயின்டஸ் துரைசங்கம் அவர்களும் மாறன் செல்லை அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். உங்கள் 20 வருகைக்கும் நன்றி. போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க இது அரசியல் ரீதியான பல வெற்றிகளை அல்லது பின்னடைவுகளை ஸ்ரீலங்கா அரசுக்கு ஏற்படுத்திக் கொள்கிறது, தமிழர் தரப்புக்கு வெற்றிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்ற கருத்து பொதுவாகவே இருக்கிறது. அதனாலும் சர்வதேச ரீதியாக உலக அரசியலுக்கு ஏற்பதான் அதன் பலாபலன்கள் அமையும் என்று சொல்வார்கள். எவ்வளவுதான் நியாயமாக நடந்து கொண்டாலும் கூட உலக அரசியலில் யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை போலதான் அமையும் என்று சொல்லிக் கொள்வார்கள். இப்பொழுது வைகோ அவர்கள் நோர்வே சென்றதும் அங்கு நடைபெற்ற கூட்டங்கள் இவை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வைகோ அவர்களது பயணத்தில் ஏதாவது பின்னணி நோக்கம் இருந்திருக்கிறதா அல்லது சாதாரணமாக ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டத்துடன் சம்பந்தப்பட்டதான பின்னணி நோக்கம் இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதற்கான தலைப்பை வைத்து பார்க்கும் பொழுது அமைதி சமாதானத்திற்கான, அதாவது தெற்காசியாவில் அமைதி சமாதானம் போன்றவற்றிற்காக அதை பற்றி ஒரு ஆரோக்கியமான உரையாடல் என்பதுதான் அந்த தலைப்பு. அப்படி பார்க்கும் பொழுது எந்தெந்த நாடுகளெல்லாம் தெற்காசியாவில் எந்தெந்த நாடுகளெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ குறிப்பாக 3-4 விடயங்களைத்தான் அவர்கள் எடுத்திருந்தார்கள். அதிலே இலங்கை பிரச்சனையும் ஒன்று, தலைலாமாவின் சார்பிலான அந்த பிரச்சனை இன்னும் ஒன்று, அது தவிர இன்னும் 2 முக்கிய பிரச்சனைகளும் அங்கே இணைந்திருந்தன. அந்த 4 பிரச்சனைகளை பற்றி பேசுவதாகத்தான் இருந்தது. அதற்காக அழைக்கப்பட்டவர்களை பார்த்தீர்களாக இருந்தால் அது முக்கியத்துவம் பெறுவதாய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழைக்கப்பட்டவர்கள் அங்கும் இங்கும் ஏதோ வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளட்டும் என்ற வகையிலே எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவோ அல்லது அமைக்கப்பட்ட கூட்டமாகவோ அது தெரியவில்லை. அதிலே குறிப்பாக ஜெர்மனியிலே மிக முக்கியம் வாய்ந்த ஒருவராக கருதப்படுகின்ற எரிக்கா மேன் அம்மையாரை பார்க்கலாம். இன்னும் ஒரு பக்கத்திலே பார்த்தீர்கள் சொன்னால் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் என்று பார்த்தீர்களாக இருந்தால் எதிர்க்கட்சியின் சார்பிலும் அங்கே முக்கியமாக பொதுவாக ஓரளவிற்கு நியாயமான வகையிலே கருத்தை சொல்வராக முன்னர் அடையாளம் காணப்பட்ட ஜெயவர்தன போன்றவர்கள், பௌத்த பிக்குகள், இதை தவிர இந்தியாவில் இருந்தும் வர வேண்டும், தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக TNA என்று சொல்லப்படுகின்ற தமிழ் கூட்டமைப்பிலிருந்தும் சில பிரதிநிதிகள் என்ற வகையில் தான் இது அமைக்கப்பட்டிருந்தது. இதை அமைத்தவர் ஒழுங்குபடுத்தியவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராகவும் இனம் காணப்பட்டவர், அதாவது ஆன்மீக வழியிலே மிக முக்கியம் வாய்ந்த ஒருவராக இனம் காணப்பட்ட திரு ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் தான் இதை ஆயத்தப்படுத்தியிருந்தார். இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இதன் ஒரு முக்கியத்துவம் கனதியாக இருக்கிறது. அங்கே பேசப்படும் விடயங்களுக்கு தற்செயலாக வைகோவிற்கு விசா மறுக்கப்பட்டு பின்னர் தான் கிடைத்தது. விசா மறுக்கப்பட்டு அது கிடைக்காமலே போயிருந்தால் இலங்கை பிரச்சனை அங்கு முக்கியத்துவம் பெற்றிருக்குமா என்பது சில வேளையோர் கேள்விக்குறியாக மாறி இருக்கலாம். ஆனால் வைகோவும் அங்கே சென்று அந்த உச்சமாக குரல் கொடுத்த வகையிலே இலங்கை பிரச்சினை
கனதியாக மாறியதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஆனால் இது ஏற்கனவே நான் நினைக்கிறேன் தாமதிக்கப்பட்ட ஒன்று என்றுதான் பார்க்கலாம். ஏன்னா 30 வருடம் அல்லது 40 வருட வரலாற்றை கொண்டு பார்க்கும் பொழுது ஏற்கனவே அமைதி வழியில் நீண்ட காலமாக தமிழர்கள் தங்களது உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அது அகிம்சை வழி போராட்டமாக இருக்கட்டும் அல்லது பல வழிகளிலும் முயற்சி செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எதுவுமே பலனளிக்காத வகையில் தான் 80களில் போராட்டம் உக்கிரம் பெற்றது. இவற்றை எப்படி இருந்தும் உக்கிரம் பெற்றும் தொடர்ந்தும் மனித அவலத்தை உருவாக்குவதன் மூலம் மனித அழிப்பின் மூலமே தான் இலங்கை அரசு தொடர்ச்சியாக தனது காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பது உச்சக்கட்டம் பெற்றிருக்கின்ற இந்த நிலையிலே இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இப்படியான ஒரு திங்க் டேங்க் என்று சொல்வார். இப்படியாக ஆரோக்கியமாக அல்லது ஆக்ரோஷமாக அல்லது நியாயமாக நடுநிலைமையிலே கருத்து சொல்லக்கூடியவர்கள் பலர் இணைந்து இப்படி சொல்வது, இப்படி சந்திப்பதும் கருத்து சொல்வதும், அதுவும் குறிப்பாக இடம்பெற்ற இடத்தை பார்த்திருந்தால் நோர்வேயில் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இது தொடர வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு சில வேளைகளில் தமிழர் தரப்பில் இருந்தும் ஆரோக்கியமான சில நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன்வர வேண்டும். இந்த திங்க் டேங்க் பல இடங்களில் உருவாகி இருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. அது சவுத் ஆப்பிரிக்கா பிரச்சனையில், தென்னாப்பிரிக்க பிரச்சனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்மண்ட் துட்டு தலைமையிலே சர்வதேச அளவிலே அது முன்னெடுக்கப்பட்டதை பார்க்கலாம். அயர்லாந்திலே அப்படி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. திபெத் பிரச்சனைக்கும் இப்போது அது முன்னெடுக்கப்படுகிறது. பலஸ்தீன பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹமாஸோடு பேசுவதற்கு இங்காலே ஜிம்மி கார்ட்டர் போயிருக்கிறார். இப்படி அப்படியான சில நடவடிக்கைகள் கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டும். இது வைகோ போனது என்று பார்க்கும்பொழுது வைகோ தலைமையிலே சில வழியிலே தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். வைகோ அமெரிக்காவுக்கும் வருவதனால் சில வழிகளிலே பில் கிளின்டன் போன்றவர்களை டார்கெட் பண்ணி கூட சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நோர்வே விஜயத்தின் பொழுது எரிக் சொல்ஹெய்ம், பவர் போன்றவர்களுடன், ஹான்சன் பவர் போன்றவர்களுடன் இவர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அது ஒன்றாக, அதாவது அவர் தனித்தனியாக அவர்களை சென்று சந்திப்பதென்று இல்லாமல் ஒரு பொதுவாக அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து சந்தித்திருக்கிறார். இதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா? அத்துடன் இதை ஸ்ரீலங்கா அரசு எப்படி பார்க்கும்? ஸ்ரீலங்கா அரசு அவரை திரு வைகோ அவர்களை சந்தித்ததை மிகுந்த எதிர்மறையாக பார்த்திருக்கும். அதை தடுப்பதற்கு முயற்சித்து இந்த விசாவை பற்றின அவருடைய நோர்வே விஜயத்தை தடுக்க முயற்சித்தான் நாங்கள் அறிகிறோம். மற்றது இன்னொரு வகையில் பார்த்தா இலங்கை அரசாங்கம் இந்த நோர்வே அரசாங்கம் நடுநிலைமையிலிருந்து விலத்தி ஒரு பக்கம் தமிழர் தரப்பு சார்பாக மாறிவிட்டதாக கூட ஒரு நேரம் குற்றச்சாட்டக்கூடிய சில ஸ்ரீலங்காவின் சில பகுதிகள் குற்றஞ்சாட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை நோர்வே உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இருந்த போதிலும் இந்த சமாதானம் உருவாக்குவதில் நோர்வே எப்படி செயல்படுகிறது, ஒரு ஃபெசிலிட்டேட்டர் ஒரு என்ற வகையில் நோர்வேயினுடைய கடமை எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். அதுக்கு தகுந்தது போல அந்த சமாதானத்துக்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து முன்னெடுத்து செய்வதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குவது நோர்வேயினுடைய கடமையாகும். அப்படி அந்த நோர்வேயினுடைய பணியை தொடர்வதற்கு அந்த பிரதேசத்தில் உள்ள பிரதிநிதித்துவம் முழுமையாக, அங்குள்ள கள நிலவரம் முழுமையாக நோர்வேக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் பார்த்தால் இலங்கைக்கு அவர்கள் நோர்வே தூதர்கள் வரும்பொழுது புதுடில்லிக்கு வந்துவிட்டு இலங்கைக்கு வருவார்கள், இல்லை இலங்கையில் எல்லாரோடும் பேசி போட்டு புதுடில்லிக்கு போய் விட்டு அவர்கள் இங்கே ஒஸ்லோ திரும்புவார்கள். அது ஏனென்று சொன்னால் அந்த இலங்கையில் நடைபெறும் விஷயங்களை இந்தியாவினுடைய கருத்துக்கு அமைய அவருடைய கருத்து பரிமாற்றங்கள் போன்றவர்கள் அவர்கள் புதுடெல்லிக்கு சென்று வந்தார்கள் கடந்த காலங்களில். ஆனால் திரு வைகோ அவர்களை இவர்கள் சந்தித்ததிலிருந்து இது ஒரு புதிய ஒரு பரிமாணத்துக்கு போகிறது என்னென்று சொன்னால், இலங்கை தமிழர்களை பொறுத்தமட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 60 கோடி தமிழர்கள் ஒரு முக்கியமான கருத்துக்களை, ஒரு பிரதிநிதித்துவத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற நிலைமை அங்கு கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அழுத்தம் காரணமாக அவர்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையை கடந்த காலங்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த